இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் என் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரத்துல நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து நம்ம ரெண்டாவது பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்த என்ன அப்படின்னா, சாத்தான் அப்படிங்கிறது. சாத்தானை பத்தி நாம என்ன சிந்திக்கலாம், அப்புறம் பிசாசுகள், அப்புறம் பேய்கள், இவைகளை குறித்து நம்ம இந்த காலத்துல என்ன சிந்திக்கலாம் பைபிள் படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். சோ போன வாரத்துல முக்கியமா சாத்தா அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். இன்னைக்கு பிசாசுகள், அசுத்த ஆவிகள், பேய்கள், இவைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, இவைகள்லாம் பத்தி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு யோசனை அப்படின்னோம்னா, நாம இந்த ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாம அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும், அப்புறம் நாம சரியா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சரியா வாழ முடியும் இல்லைங்களா? அதுக்கு நமக்கு இந்த கருத்துக்கள்லாம் நிச்சயமா உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு மக்கள் போயிடுறாங்க. ஒண்ணு பிசாசு 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 அப்படின்னு சொல்றது. ஜெபத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க பிசாசுகள் தான் அதிகமா பேசுவாங்க. இயேசு நாமத்துல பிசாசு நீ இப்படி பண்ற அப்படின்னு. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பிசாசுன்னு சொல்லிட்டு பயப்படுற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நமக்கு எதிராளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில சில பிசாசனுடைய சில தந்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப நம்ம போன வாரம் சாத்தானை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம மற்ற அசுத்த ஆவிகள், இவைகளை பேய்கள், இவைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டுல அசுத்த ஆவிகள், பேய்கள், இவைகளை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். டீமன்ஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடுல டீமன்ஸை பத்தி, பேய்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 32:17. அதாவது விக்கிரகங்கள் எல்லாமே பேய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். உபாகமம் 32:17வது வசனத்துல, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிறவர்கள் யாருக்கு பலியிடுறாங்க அப்படின்னா பேய்களுக்கு தான் பலியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிக தெளிவாக வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பேய்கள் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 106. சங்கீதம் 106 37வது வசனம். சங்கீதம் 106 37வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 37ல, அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பாக்குறோம். தங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதாவது விக்கிரக ஆராதனை செய்யறவங்க, அப்புறம் பிசாசுகளுக்கு தங்க பிள்ளைங்களையே பலியிடுறவங்க பிசாசுக்கு தான் செஞ்சாங்க, கடவுளுக்கு இல்ல அப்படிங்கறத சொல்றத மிக மிக தெளிவா பார்க்கிறோம். இன்னும் பல வசனங்கள்ல லேவியராகமம் 17:7, யாத்திராகமம் 32:1-10 வரை, 2 நாளாகமம் 11:15, இது எல்லாத்துலயுமே விக்கிரக ஆராதனை பேய்களோடு பிசாசுகளோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நாம இங்க பார்க்கிறது என்ன அப்படின்னா, அன்றைக்கு தேவன் இருந்தார். அவர் தேவாதி தேவனாக இருந்தார். மற்ற தேவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அதாவது சோ கால்டு காட்ஸ், கடவுள் என்று தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற தேவர்கள் இருக்கிறாங்க தான். ஆனா அந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அவைகள் பிசாசுகள். ஏன்னா அவர்களுக்கு தான் விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அவர்களை தான் மற்றவங்க சேவிக்கிறாங்க, அவர்களுக்கு தான் தங்களுடைய பிள்ளைகளையே பலியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இங்க வசனம் சொல்றதை பாக்குறோம்.
One of the reasons why God punished the Canaanites by sending the Israelites is because the Canaanites offered the children as sacrifice. ஒரு காரியம் ஏன் வந்து கானானிய மக்களை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அனுப்பிச்சு தண்டிச்சார் அப்படின்னா, அவர்கள் கானானிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நரபலியாக பிசாசுகளுக்கும் பேய்களுக்கும் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். முன்னாடியே சொன்னது போலவே சாத்தான குறித்த கருத்து வந்து ரொம்ப டெவலப் ஆகி இல்லை பழைய ஏற்பாட்டுல. அதே போல பேய்களை குறித்த கருத்தும் பிசாசுகளையோ அல்லது அசுத்த ஆவிகளை குறித்த கருத்துக்களும் இங்க பழைய ஏற்பாட்டுல இட்ஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட், அல்லது அதை குறித்து அதிகமான நமக்கு தகவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தகவல் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் சொன்னேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பிசாச குறித்து அதிகமா அவங்க வந்து தியலாஜிக்கலா திங்க் பண்ணல, இறையியல் ரீதியில அவங்க திங்க் பண்ணல. தேவன் என்ன செய்வாரு, தேவனுடைய உறவு, இதை பத்தி அவங்க திங்க் பண்ணாங்க. ரெண்டாவது ஆலயத்தினுடைய பகுதியில த செகண்ட் டெம்பிள் பீரியட்னு சொல்லுவோம். பாபிலோன்ல இருந்து மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து திரும்ப எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாபிலோனிய மத தாக்கத்தினாலையும் அப்புறம் அதனுடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தினாலையும் அவங்க அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆவிக்குரிய உலகம் ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனிய மதத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கருத்து என்ன அப்படின்னா டுவலிசம் சொல்லுவாங்க. டுவலிசம் அப்படிங்கிறது டூ ஈக்குவலி பவர்ஃபுல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், அதாவது சம வல்லமை உள்ள எதிரான இரண்டு சக்திகள் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. அதே போலதான் பாரசீக மதத்திலையும் அப்படியே இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான நம்பிக்கைகள் இவர்களை யோசிக்க வச்சிருக்கோம். ஆனாலும் அப்படியே அவர்கள் யோசித்தாலும் எந்த இடத்துலையுமே பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ பிசாசு வந்து தேவனுக்கு சம அளவுள்ள ஒரு எதிராளியாக எந்த இடத்துலையுமே கருதப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, உங்களில் உலகத்தில் இருப்பவன் உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றதை பார்க்கிறோம். சோ இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், பழைய ஏற்பாட்டுல பேய்கள் பிசாசுகள் அப்படிங்கிற ஒரு சில வசனத்தை நம்ம வாசிச்சோம். பிசாசுகளை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்தோம். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நாம போகலாம். புதிய ஏற்பாட்டுல அசுத்த ஆவிகள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். பிசாசுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வந்து பிசாசுகளை துரத்தினார் அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 28, மத்தேயு 12:28, மத்தேயு 12:28 நம்ம பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துறதே தேவனுடைய ஆவியினால துரத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது அங்க உள்ள பரிசேயர்கள் அதை பார்த்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பிசாசை வச்சு பிசாசை துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க. நீங்க 24வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதே சாப்டர்ல அதே அதிகாரத்துல பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு, எப்படி ஒரு ராஜ்யம் இன்னும் தன்னுடைய ராஜ்யத்துக்கே வந்து எதிராக இருக்க முடியும்? அப்படி இருந்துச்சுன்னா அது பாழாய் போயிரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாதுன்னு சொல்றாரு. ஒரு பட்டணம் தனக்கு விரோதமாகவே இருக்க முடியுமா? ஒரு வீடு தனக்கு விரோதமாகவே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே அது இருக்கும், அது பிரிவினை தானே கொண்டு வரும் அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இயேசு சொல்றாரு, நான் வந்து பிசாசை துரத்துறது எதனால அப்படின்னா பிசாசுகளை அப்படின்னு ப்ளூரல்ல அவர் சொல்றாரு, பன்மையில சொல்றாரு.
பிசாசுகளை துரத்துறது எதனால அப்படின்னா, தேவனுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் வந்து இதனால வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். 29வது வசனத்துல, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கிறான். அதான் பலவான். வாட்ச்மேன் இருக்காரு, ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. யாராவது அந்த வீட்டுக்குள்ள திருட வந்தாங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? அடிச்சிருவாரு. சோ ஒரு திருடன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு திருடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த செக்யூரிட்டியை வந்து கட்டணும். செக்யூரிட்டியை வந்து செக்யூரிட்டி வந்து நல்லவன் தான். ஒரு உதாரணத்துக்கு தான் அவர் சொல்றாரு. அதாவது 2 சாத்தான் வந்து சாத்தானுக்கு விரோதமா இருக்க மாட்டான். ஒரு வீடு வந்து தன்னுடைய வீட்டுக்கு விரோதமா இருக்காது அப்படின்றது. பட்டணம் வந்து தனக்கே வந்து விரோதமா இருந்தா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறத அவர் வந்து வலியுறுத்துறதுக்காக தான் வந்து பிசாசுக்கு எதிராக தான் நான் இருக்கிறேன், அவனோட இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றதுக்காக அவர் இங்க சொல்றாரு. ஒரு வீட்டுடைய செக்யூரிட்டியை நம்ம கட்டினாதான் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு ஒரு அந்த கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்க முடியும். அது போலதான் நான் வந்து பிசாசுக்கு எதிராக தான் இருக்க ஒழிய அவனுக்கோட எல்லாம் இல்ல அப்படின்றத அவனோட இல்ல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சோ நிறைய பேர் இதை என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சோ நம்ம வந்து அப்ப பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. நாம பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பிசாசை வந்து நாம இப்ப கட்ட முடியாது, துரத்த முடியும், எதிர்க்க முடியும். அவனுக்கு விரோதமாக நாம வேலை செய்ய முடியும். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. அவரோடு சேர்ந்து நம்ம பிசாசனுடைய கிரியைகளை நம்ம அழிக்க முடியும். சோ அப்படி செய்யறதுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆனா கடைசியா பிசாசை கட்ட போறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் கட்டுவாரு அப்படின்ட்டு நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்த விசேஷம் 20வது அதிகாரத்துல இயேசு வந்து கட்டுறதை நம்ம பாக்குறோம். பிசாசை வந்து கட்டுறதை நம்ம பாக்குறோம். அதுவும் இயேசு கூட கட்டல, ஒரு தேவதூதன் தான் வந்து அவனை பாதாளத்துல போட்டு கட்டுறான் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறத நாம பாக்குறோம். ஓகே, அடுத்து இன்னும் நம்ம எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:20. லூக்கா 11:20ல நாம சேம் அதே இதை பாக்குறோம். 20வது வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. சோ இதனுடைய பேரலல் ஒத்த இடத்துல மத்தேயு 12:28 இயேசு சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால நான் துரத்துறேன்னு சொல்றாரு. இங்க 20வது வசனத்துல லூக்கா 11:20 இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே துரத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ தேவனுடைய விரலினாலே அப்படிங்கிறது தேவனுடைய பலத்தினாலே நான் துரத்துகிறேன். தேவனுடைய கரம், தேவனுடைய விரல் அப்படிங்கிறது எல்லாமே தேவனுடைய பலத்தை காண்பிக்கிறது. சோ தேவனுடைய பலத்தினால நான் வந்து துரத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சேம் திங் நீங்க பாத்தீங்கன்னா அதே உதாரணத்தை கொடுக்கிறார். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானையாகில் நாம் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவருடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் அப்படின்லாம் மறுபடியும் அதே வசனத்தை அவர் வந்து சொல்றாரு. அதே உதாரணத்தை அவர் சொல்றாரு அப்படின்றத பாக்குறோம். இப்படி பல்வேறு இடங்கள்ல இயேசு கிறிஸ்து பிசாச துரத்துறாரு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். மார்க்கு 1:21 28 வரைக்கும், 5வது அதிகாரம் 1-20 வரைக்கும், இப்படி பல்வேறு இடங்கள்ல இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துறாரு. ஓகே, இது எல்லாமே நமக்கு எதை காண்பிக்குது அப்படின்னா, பிசாசு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது நெஜம். அசுத்த ஆவிகள் அப்படின்னு இருக்கிறது நெஜம். சோ இது நெஜங்கிறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினாரு, அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம இதன் வழியாக நம்ம பாக்குறோம்.
அது மட்டும் இல்லாம இங்கிருந்து ஒரு கேள்வி. இப்ப இங்க நிறைய பேர் பிசாசு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிசாசு எல்லாம் துரத்துறாரு. இப்போ ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து பிசாசு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, நாம அதை பார்க்கலாம். பழைய புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைய பேர் பிசாசு மூலமாக பாதிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, அஃப்ளிக்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது வேதனைக்குட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பட் பைபிள்ல வந்து பிசாசு பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மற்ற வார்த்தைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க்கு 7வது அதிகாரம், மார்க்கு 7:22 நம்ம வாசிக்கலாம். சாரி, மத்தேயு 7:22. மத்தேயு 7:22 நம்ம வாசிக்கலாம். நீங்க பைபிள் அப்படியே நீங்க அந்த வசனத்துக்கு நீங்க போயிருங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? பிசாசுகளை அப்படின்றதுக்கு அங்க யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைமோனியோன் அப்படிங்கிற வார்த்தை. டைமோனியோன் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, இந்த டைமோனியன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து டைமோனி ஜோமாய் அப்படிங்கிற வார்த்தை வருது. டைமோனி ஜோமாய் அப்படிங்கிற வார்த்தை. இந்த இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை வந்து எந்த 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமோனி ஜோமாய் அப்படிங்கிறதா பிசாசு பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை. சோ அந்த வார்த்தை டைமோனியன் அப்படிங்கிற டீமன் அப்படின்னு நாம இங்கிலீஷ்ல அல்லது பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற அந்த வார்த்தையில இருந்துதான் அந்த வார்த்தையை வந்து இணைச்சுதான் டைமோனிசோமாய் அப்படிங்கிற வார்த்தை வருது. டைமோனிசோமாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு டைமோனிசோமாய் அப்படிங்கிற வார்த்தையை பிசாசு பிடித்தவர்கள், டீமன் பொசஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. ஆனா பிசாசு பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்கு அப்படின்னா அது எக்ஸாக்ட்லி எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நாம பார்த்துட்டு தான் நாம கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு பிடிக்குமா அப்படின்ட்டு நம்ம பேசலாம். ஓகே, நம்ம மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4:24 அவர் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ பிசாசு பிடித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த டைமோனிசோமாய் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்துல, மத்தேயு 8:16 இங்க அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, பாருங்க, அவர் அந்த ஆவிகளை, பிசாசுன்னு இருக்கு, ஆவின்ற வார்த்தை இருக்கு, அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறோம். இங்கேயும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சோ ஆவின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, டீமன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசாசுன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் வேற என்ன பதங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஆவின்றதுக்கு இன்னொரு ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிட்டு நம்ம இந்த பிசாசு பிடித்தவங்க எல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு, கிறிஸ்தவர்கள் வந்து பிசாசு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத, கிறிஸ்தவர்களுக்கு வந்து பிசாசு பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம், லூக்கா 7:21. லூக்கா 7
21 அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை, அதாவது they possessed the devil. The devil also possessed, but they also possessed. பிசாசு சிலரை பிடிச்சு வச்சிருந்துச்சு, சிலர் பிசாசை எனது வைத்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இங்கே பொல்லாத ஆவிகள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு வசனம் மத்தேயு 10:1 மத்தேயு 10:1 நம்ம பார்க்கிறோம், அசுத்த ஆவிகளை துரத்தவும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவி, அப்புறம் பிசாசு, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டீமன், இந்த எல்லா வார்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிசாசு பிடிச்சவங்க, ஆவி பிடிச்சவங்க, ஆவினா அசுத்த ஆவி பிடிச்சவங்க, பொல்லாத ஆவி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் நீங்க இந்த பிசாசு பிடிச்சவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க, எப்படிலாம் நடந்துட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மார்க் 5:2-5 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது பிசிக்கல் வயலன்ஸ், மற்றவங்களை அடிக்கிறவங்களாக அசுர பலம் அவங்களுக்குள்ள வருவதாக நம்ம பார்க்கிறோம். மார்க் 5:5 தன்னையே அடிச்சுக்கிறவங்களா பார்க்கிறோம். தன்னையே பாதித்துக் கொள்கிறவர்களாக, அடித்துக் கொள்கிறவர்களாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சில இடங்கள்ல ஊமையாக இருக்கிறாங்க, அல்லது சுகவீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நீங்க பிசாசு பிடிச்சவங்க ஒருத்தவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் உதாரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெனசரேத் அந்த அந்த கரையில ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, பிசாசு பிடிச்சவன், அவன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பிசாசு பிடிச்சவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மார்க் 5வது அதிகாரம் 1-20 வரைக்கும். இப்ப நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா? கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரி பிசாசு பிடிச்சி அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்குள்ள, அதாவது பிசாசு பிடிக்கிறதுனா என்ன அப்படின்றத நம்ம இங்கிருந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மென்டலா அவன் என்ன செய்யறான், அவன் ஆக்கிரமிக்கிறான், அப்புறம் சரீரத்தை ஆக்கிரமிக்கிறான், அப்புறம் அவன் தான் ஃபுல் கண்ட்ரோல்ல ஒருத்தவங்களை கொண்டு வரான். அதனாலதான் அவங்க தங்களை அடிச்சுக்கிறாங்க, மற்றவங்களை தூக்கி போடுறாங்க, அசுர பலம் அவனுக்குள்ள வருது. அது நான் சொன்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, மார்க் 5வது அதிகாரம் 1-20 வரைக்கும் இருக்கிற அந்த லேகியோன் பிசாசு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ப நம்ம சொல்லலாம். சரி, இப்படி பிசாசு ஒரு கிறிஸ்டியனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தேவனுடைய பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக அப்படி என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த 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 இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, பிசாசும் பிடிச்சிருக்கிறான், மக்களும் பிசாச பிடித்து வைத்திருக்கிறார்கள், கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நான் வாசிச்சேன். சோ பிசாசும் மக்களை கொண்டிருக்கிறான், மக்களும் என்ன செய்றாங்கன்னா பிசாசை கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பரஸ்பர உறவுன்னு சொல்றதுல, பரஸ்பர பொசஷன், மியூச்சுவல் பொசஷன் ஆஃப் ஈச் அதர், அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவருக்குள்ள நடக்க முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக அது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஒண்ணு பிசாசு ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கணும், அல்லது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கணும். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 6:19 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? சோ இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவனுடையது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க தங்கி இருக்கின்ற இடம். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க இல்ல அப்படிங்கிறத வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை நாம வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 4:4 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உங்களில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், அது பிசாசு, உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை பாக்குறேன். சோ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, தேவன். சோ நமக்குள்ள பிசாசு தங்க முடியாது, அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா நம்மள பிசாசு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பட் இத நம்ம சொன்னதுக்கு அப்புறம் வேறு விதத்துல எப்படி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, பிசாசு அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா அட்டாக் பண்ண முடியும். நம்மளை வாதிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நம்மளை வாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6:12, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சோ நம்ம போராடுறோம், அவன் என்ன செய்வான், நம்மள தாக்குவான். இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சோ போராட்டம் அப்படின்றதையும் ஒரு வசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்க அப்படிங்கிறதையும் ஒரு வசனம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம ஒரு போராட்டத்துல இருக்கோம், அவன் என்ன செய்வான், நம்மள நிச்சயமாக தாக்குவான். ஆனா நாம காத்துக்கொள்ள முடியும். எபேசியர் 6வது அதிகாரத்துல இருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கம், அந்த தி ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய அந்த ஆயுதத்தை தரித்து நம்ம என்ன செய்ய முடியும், பிசாசுக்கு விரோதமாக நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதான் பாக்குறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 5:8 நாம இப்படியாக வாசிக்கிறோம். 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. கிளியரா நீங்க திங்க் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு கூட நம்ம படிக்கிறது, நம்ம வேத வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளியரா திங்க் பண்றதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சோ நமக்கும் பிசாசுக்கு போராட்டம் இருக்கா? நிச்சயமா போராட்டம் இருக்கு. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அது மட்டுமல்ல, அவன் யாரை விழுங்கலான்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு தாக்க முடியுமா? தாக்க முடியும். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம அப்படித்தான் நம்ம பாக்குறோம். போராட்டம் இருக்கா? நிச்சயம் போராட்டம் இருக்கிறது. நம்ம விழுங்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். விழுங்க முடியுமா? விழுங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூதாஸ் காரியத்து இயேசுவோடையே தான் அவன் இருந்தான். இயேசுவோட உட்கார்ந்தான், இயேசுவோட சாப்பிட்டான், இயேசுவோட அவன் நடந்துகிட்டே இருந்தான். ஆனா வேதவசனம் சொல்லுது, அவனுக்குள்ள பிசாசு பிரவேசித்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அவன் ஒன்னும் அவன் அதாவது அலைக்கழிக்கப்படல, ஆடல, ஊ அப்படின்னு எதுவும் செய்யல. பட் அவனுக்குள்ள பிசாசு புகுந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பிசாசு அவனுடைய தாட்ஸை அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம அவன் தன்னுடைய தாக்கத்துக்குள்ள கொண்டு வந்தா, அவனை வழி நடத்தினா, அவன் என்ன செஞ்சான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படிலாம் பிசாசு பண்ண முடியுமா? பண்ண முடியும். வேதவசம் சொல்லியது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். சோ பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியுமா?
கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிசாசு வந்து நம்மள விழுங்க முடியுமா? விழுங்க முடியும். அப்படின்னா நம்மள சோதிக்க முடியுமா? சோதிக்க முடியும். சோதனையில் விழ வைக்க முடியுமா? விழ வைக்க முடியும். ஆனா நாம திரும்ப மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர முடியும். நம்மள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி அவன் நமக்குள்ள வர முடியாது. வர முடியாது அப்படின்னா நம்ம ஜென்யூனா ஆண்டவரோட உறவு வைத்திருக்கிற வரையும் வர முடியாது. ஒருவேளை யாராவது பேக் ஸ்லைட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிசாசு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுவதுமாக பிசாசு தன்னுடைய தாக்கத்துக்கு கீழே வந்து கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேரு பெரிய, அதாவது அதிகமா ஆவிக்குரிய காரியத்தை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு வேத வசனத்தையே இல்லாம, அதாவது வேத வசனத்தை அவங்க வாசிக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து பவர் வேணும், ஒரு பெரிய ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படியே உட்கார்ந்து பவர் 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 அப்படின்னு தேடுற ஆட்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளாக மாறிடுவாங்க. அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆனா அவங்க அவங்க வந்து ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர மாட்டாங்க. தன்னையே தான் முன்னிறுத்தி கொண்டு போவாங்க. அப்புறம் கள்ள போதனை பண்ணுவாங்க. கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆள் ஆக முடியுமா? ஆக முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா நீங்களும் நானும் ஒரு நாளும் இப்படி பயப்பட தேவையில்ல. நம்மள வந்து பிசாசு பிடிச்சிருவானு சொல்லிட்டு நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கிறேன். ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயருக்கு நான் போயிருந்த போது ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அன்னைக்கு முழுவதும் படிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு அன்னைக்கு நைட்டு ஆல் நைட் ப்ரேயரு. காலையில ரொம்ப டயர்டா இருந்தேன். எல்லாரும் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆல் நைட் ப்ரேயர்லாம் நடக்கும். ஆங்காங்கே ஆல் நைட் ப்ரேயர் காலம். இன்னைக்கு வந்து இந்த ஜெப கூட்டங்கள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஆல் நைட் ப்ரேயர் காலம். ஸோ எல்லோரும் லைன்ல நிக்கிறாங்க. அந்த ப்ரீச்சர் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. கை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ எனக்கும் அவர் வந்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, அவர் கேட்டாரு, நீங்க சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்து ஜோசப் ராஜ். நான் வந்து ரோமன் கத்திரிக்கை குடும்பத்திலிருந்து வரேன். நான் இப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, உங்களுக்குள்ள வேளாங்கண்ணி ஆவி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. வேளாங்கண்ணி ஆவி எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அவர் என்னை பிடிச்சி பிடிச்சி தள்ளுறாரு, பிடிச்சி பிடிச்சி தள்ளுறாரு. நான் கீழே விழவே இல்லை. அப்புறம் ஏன்னா அவர் தள்ளுறது எனக்கு தெரியுது. நம்ம எப்படி விழுகிறது, விழுந்த யாராவது பிடிக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறேன். அப்புறம் நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நமக்குள்ள எப்படி அந்த வேளாங்கண்ணி ஆவி வர முடியும்? அப்ப நான் யோசித்தேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினாரா, உண்மையிலேயே அழுது நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதை ஆண்டவர் வந்து எனக்கு காண்பிச்சார். நாம வந்து பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப கிளியரா சொன்னார். நீ வந்து பரிசுத்த ஆவிதானே கேட்ட? ஆமா. நீ வந்து பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு நிச்சயமா நான் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்துருப்பேன் ஒழிய நான் வந்து பிசாசு ஆவியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா பேசினார். சோ நம்ம இப்படி நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்லாம், நம்ம பேசுற டங்ஸ் வந்து பிசாசுடைய டங்ஸா, நம்ம நமக்குள்ள இருக்கிறது பிசாசின் ஆவியா அப்படின்னு அப்படிலாம் நம்ம டவுட் பண்ணவே தேவையில்லை. ஆண்டவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இந்த கேள்விக்கு நான் விட சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நாம முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி நேரத்துக்குள்ள நம்ம போகலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பொறுப்பும், அப்புறம் பிசாசு என்ன இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு மக்கள் சொல்ற அந்த ஒரு காரணம், இது ரெண்டையும் எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்துல நாம விழும்போதோ அல்லது பாவம் செய்யும் போதோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதோ நம்முடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுவும் பொதுவா மக்கள் வந்து இந்த பிசாசு தான் நான் என்னை இப்படி பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்ற காரியமும் எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? ஏவாள் வந்து சொல்றா இல்லைங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து விட்டது அப்படின்னு அவன் சொல்றான். சோ என்னதான் அவ வந்து இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்து விட்டது, ஏமாத்திருச்சுன்னு சொன்னாலும் ஆண்டவர் வந்து ஒரு நாள், ஓ அப்படியா, பரவாயில்ல, சரி, அப்ப நீ ஒண்ணும் செய்யல, தப்பு பண்ணல அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வந்து ஏவாள் தான் செஞ்ச காரியத்துக்கு பொறுப்புள்ளவளா இருந்தாலோ அதே போல
ஆதாம் எப்படி தன்னுடைய செஞ்ச காரியத்துக்கு வந்து பொறுப்புனவனா இருந்தானோ அதே போல நாம செய்யற காரியத்துக்கு பொறுப்புள்ளவனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. பிசாசு நம்மள வஞ்சிக்க வருவானா? நிச்சயமா வருவான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ ஏமாத்துறதுக்காக அவன் வர்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்பதான் நம்ம வாசிச்சோம். அவன் யாரையாவது விழுங்கலாமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி பிசாசு என்ன செய்யறான்? அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறான். ஆனா நாம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம பிசாசுக்கு இடம் கொடுத்தாதான் அவன் என்ன செய்வான்? வருவான். நம்ம இடம் கொடுக்கலன்னா அவன் வரமாட்டான். எனவே நாமளும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நாம ஆண்டவருக்குள்ள நிக்கிறதுக்கும் நாம விழுவதுக்கும் பொறுப்புள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லும் போது இப்படி புரிஞ்சுக்க கூடாது. அது அப்பனா ஆண்டவருடைய கிருபையில நம்ம சார்ந்து இல்லையா அப்படின்னா நிச்சயமா முழுக்க முழுக்க நாம ஆண்டவருடைய கிருபையில தான் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையில சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம்ல, ஆண்டவர் கிருபையில சார்ந்து இருக்கிறோம்ல, அதுவே நம்முடைய பொறுப்பு, அதுவே நம்முடைய விசுவாசம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். வேத ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, யாக்கோபு 1:4, யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண 14 1:14, யாக்கோபு 1:14, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 13வது வசனத்தையும் வாச இன்னும் தெளிவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிசாசு வந்து ஒருத்தவங்களை சோதிக்காமையே ஒரு ஆள் வந்து தன்னையே பாவத்துக்குள்ள போட்டுக்க முடியும். ஏன் அப்படின்னா அவருடைய இச்சையினால அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நாம இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, பிசாசு என்னை சோதிச்சுட்டான், பிசாசு தான் இப்படி பாவத்துல விழ வச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிசாசை யாரு பாவத்துல விழ வச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல அவன்லாம் இருந்தா நாம முன்னாடி கூட போன போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், பைபிள் கிளாஸ் நம்ம பார்த்தோம். சோ பிசாசு வந்து விழுந்தான். சோ அவனை யாரு விழ வச்சாங்க? அவனை யாரு பெருமையா சிந்திக்க வச்சாங்க? அவனுக்குள்ள இருந்த அந்த இச்சை அப்படிங்கிறத பாக்குறோம். சோ சுருக்கமா சொல்ல போனா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நம்ம சொன்னோம்னா என்ன அப்படின்னா, வேத வசனத்துல நம்ம பிசாசுகளை பத்தி நம்ம பாக்குறோம், பேய்களை பத்தி பாக்குறோம், அசுத்த ஆவிகளை பத்தி பாக்குறோம், அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் பலி செலுத்துறது எல்லாமே, அவைகள் எல்லாமே பிசாசுகள், துஷ்ட ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இவைகளுக்கு தான் அவங்க வந்து பலி செலுத்தினாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினாரு. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவர் சொன்னாரு, பிசாசுகளை துரத்துறேன், அதனால தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பிசாசு துரத்தணும் அப்படின்னம்னா, பிசாசுக்கு எதிர்த்து நின்னோம் அப்படின்னம்னா, பிசாசு வந்து நம்மளை விழுங்க விடாம நம்ம பாதுகாப்பா இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமா வந்துருச்சு. ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. பிசாசை துரத்துறதுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் பிசாசனால பிடிக்கப்பட முடியுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அன்றைக்கு இருந்தவர்கள் அதாவது அன்றைக்கு அப்படின்னும் போது பைபிள்ல நம்ம பிசாசு பிடித்தவர்களாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, they also had the devil and the devil also had them. So பிசாசையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள், துஷ்ட ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள், துஷ்ட ஆவிகளும் இவர்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு கிறிஸ்டியன் போகவே மாட்டாங்க. ஒருவேளை பிசாசு சோதிச்சு அவங்க பாவத்துல விழுந்தாலும் அவங்க எந்திரிச்சு ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய உறவுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. ஒருவேளை பிசாசு சில தாட்ஸ், நீ தற்கொலை பண்ணிக்க அல்லது நீ வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆளு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை ஏத்துக்கிட்டு ஆமா ஆமா அப்படிதான் அப்படின்னாலும் அவங்க மறுபடியும் ஜெபிக்கும் போது, அவங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை பத்தி நினைக்கும் போது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நினைக்கும் போது நிச்சயமா அவங்க திரும்ப வந்துருவாங்க. ஜென்யூன் கிறிஸ்டியன்ஸ் நிச்சயமா வந்துருவாங்க. ஆனா அதே வேளையில
பேக்ஸ்லைடு ஆகி முழுவதுமாக பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக நம்முடைய பொறுப்புக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம பிசாசு சொல்ல முடியாது. நாம நம்முடைய இச்சையினாலும் நாம சோதிக்கப்பட்டு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இதோட இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு இந்த காலத்துல நாம சாத்தான் மற்றும் பேய்கள், பிசாசுகள் இவைகளை குறித்து நம்ம என்ன சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில சிந்தனைகளை நம்ம இங்க பார்த்தோம்.